Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing good, studying well also. Today we are going to start synonyms and antonyms. Why we are going to study this topic? Because this topic is very helpful for you. Passage, unseen passage, they are given in this so many exams. You have to comprehend the paragraph. அதாவது கண்டெக்ஸ்ட் த்ரூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு வேர்டு வந்து அலோனாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீனிங்கை தரும். அந்த சர்டன் பேராகிராஃபோடு சேர்த்து வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீனிங் தரும். ஸோ இஃப் யூ ஐடென்டிஃபை த சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் யூ வில் கோயிங் டு கிராக் தி அன்சீன் பேசேஜஸ். அதில் ஒரு 5 or 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸாம்ஸ். அது வந்து பேராகிராஃப் அதிகமாக கொடுக்குற எக்ஸாம்ஸாக இருந்தாக்கா இட் மேபி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த 10 or 15 கொஸ்டின் ஆல்சோ. Otherwise 4 or 5 question it will be give you. Okay, let's start our class. First word is diminish. What is mean by diminish? இந்த வார்த்தை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? diminish என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைதல். இங்கே பாருங்கள், ஐ ஷோ த பிக்சர் அண்ட் ரூட் வேர்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நீங்கள் லாட் மோர் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும். அப்போ தான் அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பேராகிராஃபாக ரீட் பண்ணும்போது இட் வில் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, திஸ் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நிறையா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தென் டிக்ரீஸ், அதுக்கப்புறம் ரெடியூஸ் அண்ட் தென் இட் வில் பி கம். டிமினிஷ்னா குறைத்தல்னு அர்த்தம். தமிழில் நம்ம எழுதிக்கலாமா? டிமினிஷ்னா குறைந்து வருதல். ஓகே, ரெடியூஸ், லெசன். ரெடியூஸ் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், ரெடியூஸ் த அமௌண்ட். When you are going to bargain something, that time you are reduce the amount. You will ask the shopkeeper. Okay, reduce. Lesson also it will be reduce the amount, right? And fall also one of the decreases meaning. Abate also. Abate decreases as usual meaning. You will be able to understand what is the increasing or decreasing as usual. You are using in the day-to-day life also. That is not a very familiar word. Okay, brutal also decreasing in meaning. retrenchனா மனிதர்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங் ரெடியூஸ் தி, அதாவது இப்போ கம்பெனிலாம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வந்துச்சுனாக்கா ரெடியூஸ் த ஹியூமன் சோர்ஸ்னா அது இது ரீட்ரென்ச்னா அது மீனிங். மினிமைஸ், உங்கள் ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, கம்மியாக்குங்க. regrade, okay, degrade, okay, and trim, கட் பண்ணி வெட்டி எடுத்தல், கம்மியாக்குதல். இடத்த கட் பண்ணி எடுக்க தானே எடிட்டிங்லாம் நம்ம கட் பண்ணுவோம். that is the trim. prune also is the less than. shorten, yes, as usual word. abridge bridgeனா அது உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்தையும் கனெக்டிங் பண்ணுற இடம்னு சொல்லுவோம். abridgeனா மோஸ்ட்லி நோ. abridgeனா இடத்தை கம்மியாக்குதல்னு அர்த்தம். லோயர், கான்ட்ராக்ட்னா சுருங்குதல். கான்ட்ராக்ட்னா சுருங்குதல். கம்பேக்ட்னாலும் குறுக்குதல். ஓகே, ஆப்போசிட் பார்க்கலாங்களா? இது மாதிரி தான் ஒரு 17-20 வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு வேர்டுக்கு எடுத்துக்கணும். இது மட்டுமே உங்களுக்கு டிமினிஷ்கான சினானிம்ஸு. அண்ட் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீசஸ், எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் இன் டே டு டே லைஃப் ஆல்சோ. இன்க்ரீசிங், என்லார்ஜ், பெரிது பண்ணுங்க, பெரிதாக்குதல். வைடன், அகலமாக்குதல். ப்ராடன், அகலமாக்குதல். எக்ஸ்டெண்ட், நீட்டுதல். எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க, டேட்டனா நீடித்து கொண்டே போகிறார்கள். எக்ஸ்பேண்ட், லப்பர் பேண்ட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். லப்பர் பேண்டை நீங்கள் தலையில் போடுறீங்களா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நீங்கள் தலையில் போடுவீங்க. தட் இஸ் எக்ஸ்பேண்ட். ஸ்வெல்னா ஊதுதல், பெரிதாக்குதல். ஒரு திராட்சை பழத்தை தண்ணிக்குள்ளே போட்டாக்கா அது பஃபி மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸ்வெல், ஊதி இருக்கும் அந்த திராட்சை பழம், அதுக்கு பேர் தான் ஸ்வெல். ப்ரோலாங், நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க ப்ரோலாங் முன்னாடி. ஓகே, லென்த்தன் பண்ணுங்கள். ஆம்ப்ளிஃபை, இன்க்ரீசிங். டயலேட், இந்த கண்ணை பெருசு பண்ணி ஒரு பொருளை பார்ப்பீங்கல்ல, அதுக்கு பேர் டயலேட். கண்ணை பெரிதாக்குதல், எந்த ஒரு பொருளையாச்சும் பெரிதாக்குதல் டயலைட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தூரமாக இருக்குன்னா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? கண்ணை விரிச்சிட்டு பார்ப்பீங்க என்ன பொருள்னு சொல்லிட்டு. தட் இஸ் நேம் த டயலேட். அண்ட் டிஃப்யூஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இங்கு பெனில் ஒரு இங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இட் இஸ் டிஃப்யூஸ் ஓவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பேப்பர். தட் இஸ் கால்ட்
diffuse. I hope this clear to you. Diminish என்ன மீனிங் பார்த்துங்க. இது reduce, lessen, fall, abate, decrease, curtail, retrench, minimize, degrade, trim, prone, shorten, abridge, lower, contract, compact. Antonyms பார்த்தீங்கன்னா increase, enlarge, widen, broaden, extend, expand, swell, prolong, lengthen, amplify, dilate, diffuse. These are the words you have to remember. Second synonyms of the agitate. What is meant by agitate? Agitate na தமிழ்ல கிளர்ந்து எழுதல் எனர்ஜெட்டிக்கா அல்லது எதுவாக இருந்தாலும் ஓகேவா, கிளர்ந்து எழுதல், எஜிடேட் ஆகிட்டேன். கமோ, டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ரைஸ் அப், ஓகே. ஷேக் அப், ஸ்டிர் அப். ஸ்டிர்னா என்னன்னாக்கா எதனா ஒரு வாட்டரில் வந்துட்டு சுகர் போட்டுட்டு நம்ம ஸ்டிர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டிர் அப், ஓகே. வெக்ஸ், சார்ஜ் அப். எஜிடேட்னா ஒரு மாதிரி எப்படி நம்ம எனர்ஜெட்டிக்காக எழுந்துட்டேன் அந்த மாதிரி. கமோ, எக்ஸைட், rouse, turn on, shake, bunch, shift, stir, ferment, stir up, champion, okay. Fight, pressure, push, இதெல்லாமே எஜிடேட்டுக்கு synonyms, ஓகேங்களா. synonyms of the agitate. antonyms பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் என்ன, கிளர்ந்து எழுதுறதுக்கு கிளர்ந்து எழுந்தேன் அப்படின்றதுக்கு மறைமுகமாக என்ன சொன்னால், நான் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தேன். calm down, lull, quiet, bittern, still, tranquilous na அமைதியாக. Like a prime minister Manmohan Singh always having the personality to tranquilize na அமைதியாக இருப்பார். reserve type, not talkative personality, okay. talkative, verbose means they are talking too much. That is not here. Some of the personality always silent, like A.R. Rahman, Vijay, always the very calm nature. That personality you can say to be the tranquilous, ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் டு எஜிடேட் எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு கோவமாக பேசுறது, அப்படியே எப்போ பார்த்தாலும் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலுமே யூ ஆர் கெட்டிங் போர்னா, அதுக்கு ஆப்போசிட் தான் இது. ஐ திங்க் திஸ் வேர்ட் இஸ் கிளியர் டு யூ. எஜிடேட் மீன்ஸ் வெரி எனர்ஜெட்டிக், ஓகே. ஷேக் அப், அப்படியே ஒரு நிமிஷம் ஆடிட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான், ஓகே. ஆப்போசிட் வந்து காம் டவுன். இது அவர் தேர்ட் அட்ஜெக்டிவ், பர்லி மீன்ஸ் அட்ஜெக்டிவ். பர்லினா கொழுப்பான சதையுள்ள. லுக் அட் தி பிக்சர் of this look like a man. I think they are doing the exercise daily. The muscular body he has, so this is called burly appearance, burly body, okay. Muscular and heavily built, okay. Synonyms: beefy, burly, husky, strapping, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், a beefy wrestler, okay. The strapping body of 18 ஏஜ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி மஸ்குலர் பாடி இருக்குது. ஒரு 18 ஏஜ் உள்ள பாய்க்கு ஸ்டாப்பிங் மசில்ஸாலாம் உடம்பு இருக்குது. க்ளோத்திங் சைஸ் ஃபார் அஸ்கி பாய்ஸ், அதாவது இந்த சைஸ் வந்து குழந்தைங்க, இந்த கொழுப்பாக இருக்காங்கல்ல சைல்டு, அவங்களுக்கான க்ளோத் சைஸ் ஃபார் த அஸ்கி பாய்ஸ். நம்மள கூட துணி கடையில் பண்ண சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்க பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எக்ஸாம்பிள், க்ளோத்திங் சைஸ் ஃபார் தி அஸ்கி பாய்ஸ். அஸ்கினா கொழு ஃபேட் பர்சனாலிட்டி. had a tall burly frame, உங்களுக்கு வந்து பெரிய தசையான உடம்பு இருக்குதான்னு கேட்பாங்களா, அதுதான் இது. burly is a Scottish term, ஓகேவா. திஸ் இஸ் த burly. இதுக்குரிய வந்துட்டு கொழுப்பான மனிதர்களுக்கு நம்ம burlyன்னு சொல்லுவோம். veneration means what? veneration-னா நவுன்னு அர்த்தம். TION இருக்கிறதால we are come to conclusion noun. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து TION வந்தாக்கா நவுன்னு அர்த்தம், ஓகேங்களா. லெட்ஸ் மீனிங் அவர் வேர்ட். veneration means the deep feeling of the respect of admiration for the someone or something. அதாவது ஒருத்தர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வர்றது, ஒரு திங்ஸ் மேலே கொஞ்சம் ரொம்ப நிறையா வந்து ரெஸ்பெக்ட் வர்றது, ஓகே. அட்மையர் பண்ணுறது, அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே வெனரேஷனுக்கு மீனிங்கு. இட் ஆஃபன் ஷோ ஸ்ட்ராங் அப்ரிஷியேஷன் ஆஃப் ஆனர், ஓகேங்களா. ஆனர்ன்றது ஒரு பெரிய பர்சனாலிட்டியை வந்துட்டு நம்ம ஆனர் பண்ணுவோம் இல்லையா, ரெஃபரன்ஸ் சொல்வோம், ஆனர்னு சொல்வோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்வோம். இது எல்லாமே வெனரேஷனுக்கு மீனிங் தான். சினானிம்ஸ் பாருங்கள், அட்மிரேஷன், ரெஸ்பெக்ட், ரெஃபரன்ஸ், ஆனர். அண்ட் ஆப்போசிட் டிஸ்ஆனர். ஆனருக்கு ஆப்போசிட் மீனிங் டிஸ்ஆனர்.
ரெஸ்பெக்ட்டுக்கு ஆப்போசிட் டிஸ்ரெஸ்பெக்ட், ஸ்கோன், கண்டெம்ப்ட், இது எல்லாமே ஆப்போசிட் மீனிங். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணுவோம்னாக்கா மெனி பீப்புள் ஷோ வெனரேஷன் ஃபார் த ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஹீரோஸ் பை தி விசிட்டிங் தேர் மெமோரியல்ஸ். மெமோரியல்ஸ்னால் மெரினா பீச்செல்லாம் ஜெயலலிதா மேடம் இருக்காங்க, கருணாநிதி அவர்கள் இருக்காங்க, அவங்களாம் போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா? எதுக்கு? அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து அட்மையர் பண்ணுறதால இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இன் அவர் கம்யூனிட்டி எல்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் வெனரேஷன் ஃபார் தேர் விஸ்டம். அதாவது எல்டர்ஸை வந்து நம்ம எதுக்காக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அவங்களுடைய விஸ்டம், அவங்களுடைய முற்போக்கு சிந்தனைக்காக நம்ம அவங்கள வந்துட்டு நம்ம வணங்குறோம். அது மாதிரி இஸ் வெனரேஷன் ஃபார் இஸ் டீச்சர் இன்ஸ்பயர்ட் ஹிம் டு ஒர்க் ஹார்டர் இன் ஸ்கூல். அவங்களுக்கு எதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சர் இன்ஸ்பயர், அவங்களுடைய பர்சனாலிட்டி இன்ஸ்பயர் டு தி ஸ்கூல். தட்ஸ் ஒன்லி வெனரேஷன். ஓகே, ரெஸ்பெக்ட். சிம்பிள் மீனிங் ஞாபகம் வச்சுன்னா ரெஸ்பெக்ட். Okay, now we are going to synonyms and antonyms for the only one word. பார்த்தீங்களா, accompliceன்னு ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு ரூட் வேர்டு என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு ரூட் வேர்டை இன்னொரு நாள் நான் டீச் பண்ணுறேன். சிஓன்றது ஃப்ரெண்ட்லி, சிஓன்றது உடன் இருந்து வேலை செய்தல், கூட இருந்து பயணித்தல், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இங்கே பாருங்கள், சிஓர்க்கில் கோஒர்க்கர்ஸ், கோஆப்ரேட் வித் த ஜாப், கோஆப்ரேட்டிவ் வித் யுவர் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தான் இது ரூட் வேர்டு வந்து சார்ந்து. அக்கம்ப்ளைஸ்னால் என்னதுனாக்கா இந்த மாதிரி நெகட்டிவாக திருடுறது, பொய் சொல்கிறது, கெட்ட வேலைகள் செய்கிறது, அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட இருப்பவர்களுக்கு அக்கம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? a person who helps someone helps to commit crime, a crime or do something morally wrong, ethically wrong. பேங்க்கில் கொள்ளையடிக்கிறது என்ன கரெக்டான வேலையா? நாட் அட் ஆல். ஸோ அதுக்கு வந்து எதாவது பிளான் பண்ணி ஏடிஎம்மை கொள்ளையடிக்கிறது, பேங்க்கில் போய் கொள்ளையடிக்கிறது, தீஃப் நெய்பர், இந்த மாதிரிலாம் வந்து ஈவில் திங்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு உதவியாக கூட ஒருத்தவங்க இருக்கிறது, இன்னொரு பர்சனையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அக்கம்ப்ளைஸ். A person who helps someone else to commit a crime or do something morally wrong. The thieves and two accomplices made away with over 25,000 in cash. சரிங்களா? அதுக்கு வந்து சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அலினா ஃப்ரெண்டு, எதுக்கு? கெட்ட வேலை செய்யறதுக்கு. அசோசியேட்டாக உங்களுக்கு தெரியும், அசோசியேஷன், கூட இருந்து பயணித்தல், எதுக்கு? கெட்ட செயலுக்கு. கன்ஃபிடரேட், ஓகே, கோஒர்க்கர், கூட வேலை செய்கிறவங்க, எதுக்கு? நெகட்டிவான விஷயங்களுக்கு. ஹெல்ப்பரு, நெகட்டிவான விஷயங்களுக்கு. எய்டர்ஸ் எல்லாமே ஹெல்ப்பு, ரிலேட்டட் டு தி ஹெல்ப்பு. இன்ஸ்டிகேட்டர், தட் இஸ் ஆல்சோ கோஆப்ரேட்டர், கோஆப்ரேட் பண்ணுங்க இந்த ஒர்க்குக்கு. அப்படி கோபார்ட்னர். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ். ஓகே, சினானிம்ஸ் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டான சினானிம்ஸு. லெட் மீ சேஞ்ச் இன் பென் கலர். எனிமி, அக்காம்ப்ளைஸ்க்கு என்ன வந்துட்டு ஆப்போசிட் மீனிங்னா, அக்காம்ப்ளைஸுக்கு ஆப்போசிட் மீனிங் வந்து எனிமி, அப்போசர், ரிவில், RIVA, ரிவில். ஓகே, பிட்ரேனா ஏமாத்துறவங்க, வந்து ஏமாத்துறவங்க, இது மாதிரி பல சினானிம்ஸ் இருக்குது. ஓகே, அக்கம்ப்ளைஸ் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு 20 சினானிம்ஸ், 20 ஆண்டனிம்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, க்ளோசல்ன்ற ஒரு வேர்டுக்கு நம்ம வந்து மீனிங் பார்க்க போகிறோம். க்ளோசல்னா ஜைஜாண்டிக், கிரேட்டர் இன் சைஸ், ஹியூஜ். எலிஃபண்ட் நான் எடுத்திருக்கேன். கொலோசல் ஏஎல்ல முடியறதால நம்ம அட்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஏஎல்ல முடியறது எல்லாமே அட்ஜெக்ட்னு பார்த்துருக்கோம் முன்னாடி கிளாஸில். சரிங்களா? அதாவது அன்யூஷுவலாக வந்து பெருசாக இருக்கிறதுக்கு பேர் கொலோசல். அதெல்லாம் சினானிம்ஸ்லாம் பார்த்தலாம். 8 சினானிம்ஸ் இருக்குது. யூஜ்னா உங்களுக்கே தெரியும், நிறைய. ஏஆர் ரகுமான் ஆஸ் த ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லலாம். இமன்ஸ் ப்ளஷர், நிறைய ப்ளஷர் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்டுமே யூ கேன் கண்டெக்ஸ்டாக படிக்கணும். கண்டெக்ஸ்ட்னால் வேர்ட்ஸோட சேர்த்து, சென்டென்ஸோட சேர்த்து படிக்கணும். அப்போ தான் இது வந்து லாங் டேர்ம் மெமரியாக இருக்கும். இமன்ஸ் ப்ளஷர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெல்கம் ஸ்பீச்லாம். இமன்ஸ் ப்ளஷர்னால் நிறைய சந்தோஷம் இருக்குது உங்களை வரவே இருக்கிறதுல, அது மாதிரி. சரிங்களா? எனாமரஸ்னாலும் நிறைய, எனாமரஸ்னால் நிறைய. ஓகே, மம்மோத்னாலும் அதே தான், மம்மோத்னாலும் ஹியூஜ். vast syllabus. I'm having exam but I'm having the vast huge syllabus couldn't get completed. அப்படிதானே சொல்லுவோம், நம்ம சிலபஸ் நிறைய தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதனால வாஸ்ட் சிலபஸ். ப்ரொடியூஜியஸ்னாலும் that will be called huge. ட்ரெமெண்டஸ்னாலும் ட்ரெமெண்டஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெமெண்டஸ்னாலும் ஹியூஜ். ஓகே, கலர்சல்ன்றது ஒரு
ஐ ப்ராடக்ட் கூட கொலோசல்னு வரும். இது பாரு கரீனா கபூர் வருவாங்க பாரு. கொலோசல்னால் அந்த ஐயை வந்து பெருசாக காமிக்கும். மை வைக்கும்போது உங்களுடைய கண்களை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் பெருசாக. அதனால தான் அது வந்துட்டு கொலோசல் ஐ ப்ராடக்ட் கூட இருக்குது. ஜின்ஜாண்டிக் டைனோசர் இஸ் ஏ ஜைன்ஜாண்டிக் அனிமல் இன் த வேர்ல்டு. ஓகே, ஜின்ஜாண்டிக் ட்ரெமெண்டஸ். ஆப்போசிட்னா உங்களுக்கே தெரியும். டைனினா ஸ்மால். டைனி ட்ராப்ஸ், ரெயின் ட்ராப்ஸ் இஸ் flowing over here. Tiny drops means rain drop வந்து சின்ன குட்டி குட்டியாக கீழே விழுறது. மினியேச்சர்னா அந்த உலக உருண்டையை வந்து சின்னதாக காமிச்சிருப்பாங்க பாரு, அதுக்கு தெரியல மினியேச்சர். உலக உருண்டை பெருசாக இருக்கும், அதை வந்து குட்டியாக காமிக்கிறது. ஸ்கூல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, திஸ் ஒன் இஸ் ஏ ஈஸ்ட், திஸ் ஒன் இஸ் ஏ வெஸ்ட், அது மாதிரி மினியேச்சர். குளோபு. பிபி மைனூட் சின்னதாக. மைக்ரோஸ்கோபிக். பாக்டீரியா ஆஸ் த மைக்ரோஸ்கோபிக் வீவ். மைக்ரோஸ்கோபிக்கால் மட்டுமே பாக்டீரியாவை பார்க்க முடியும். டிமினிட்டிவ் இதுவுமே. பைகமி இதுவுமே. ட்ராஃபிஷ்னு குள்ளமாக இருக்குது. ட்ராஃபிஷ் குள்ளமாக இருக்குது. லிட்டில் எஸ் யூ கேன் நோ தட். லில்லி புட்டின் இதுவுமே உங்களுக்கு ஸ்மால். சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு அதுக்குரிய சினானிம்ஸ் வந்து யூ கேன் ரைட். ஆன்டினிம்ஸ் வந்து இப்படி தான் படிக்கணும். தட்ஸ் ஒன்லி யூ கேன் ரிமெம்பர் லாங் டைம். So, today we are going to see certitude. Certitude என்ற வார்த்தை வந்து certain என்ற வார்த்தையிலேருந்து வந்தது. Certainனா உறுதியான. ஓகே, உறுதியாக இருக்கிறது. ஓகே, certainty அதாவது உறுதியா, ஷோர். ஓகே, ஸ்பீச் ஆஃப் நவுன், பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனு. மீனிங் வந்து certitude means complete certainty or being totally sure about something. எதுவாக இருந்தான்னா அது வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்கல்ல. சர்டிஃபிகேட் மீன்ஸ் 100% ஷூரிட்டி. அஷூரன்ஸ், கான்ஃபிடென்ஸ், சர்டனிட்டி, ஷோர்னஸ். அதுக்கு ஆப்போசிட்டு நீங்களே பாருங்கள். அஷூரன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா டூபியஸ், டவுட்டு, அன்சர்டனிட்டி, உறுதி இல்லாத தன்மை, எசிட்டேஷன், கொஞ்சம் பயந்த தன்மை, இன்டெசிஷன், அதுவுமே கொஞ்சம் உறுதி இல்லாத தன்மை. யூசேஜ் வந்து எப்படி யூசேஜ் பண்ணணும்னா, ஆர் சர்டிடியூட் அபவுட் த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் கேவ் த டீம் த மோட்டிவேஷன் தே நீடட். அவங்களுடைய உறுதியான தன்மை இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சக்ஸஸும் மோட்டிவேஷனும் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷி வாஸ் ஃபுல் ஆஃப் சர்டிடியூட் தட் ஷி வுட் பாஸ் தி எக்ஸாம். உறுதியாக சொல்லலாம் அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களுடைய உறுதியான தன்மை வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண வைக்கும். ஷி ஸ்போக் வித் த சர்டிடியூட் கன்வின்சிங் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் பிளான். ஓகே, அந்த பிளானை பற்றி அவங்க ஒரு சர்டிடியூட்னா சர்டிஃபிகேட் உறுதியான தன்மையை கொடுக்குறாங்க. 100% ஷூரிட்டியை கொடுக்குறாங்க. ஓகே, தட் இஸ் யூசேஜ் ஆஃப் த சர்டிடியூட். டெசிமேட் என்ற வார்த்தைக்கு வந்துட்டு நம்ம சினானிம்ஸ் பார்க்கலாம், ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? டெசிமேட்னா பிக்சர் இட் செல்ஃப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று உடைக்கிறாங்க, இடிக்கிறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அந்த ஒரு பொருள் இல்லாமல் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பிக்சர்லுமே. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்டு டெசிமேட். அப்படின்னாக்கா இல்லாமல் பண்ணுதல். டெஸ்ட்ராய், கில், ருயின் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது. சப்போர்டேஜ் அதுவுமே அதான். வேஸ்டேட் அதுவுமே. டிஸ்மேண்டல். ஓகே, எலிமினேட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லிஃபை 0 ஆக்குதல். க்ரஷ், இப்போ வாட்டர் பாட்டில்லாம் நம்ம குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், க்ரஷ் பண்ணி உடச்சி கீழே தூக்கி போடுவோம். தட் இஸ் த க்ரஷ். டிமாலிஷ், நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லாம் கேட்டிருப்பீங்க. டிமாலிஷ். annihilate, wreck. W is silent. Wreck. Okay, this is the synonyms of the decimate. உடைத்தல். antonyms பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக destroyனா நான் build பண்ணுவீங்க, killனா create பண்ணுவீங்க, ruinனா establish. this hospital is established in the year of 1996 அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது found கண்டுபிடித்தல். ஓகே, beget, engender. ஓகே, hatch, generate, install means install பண்ணுவீங்களா, ஆப் புதுசாக நீங்கள் உருவாக்குறீங்க, அதான் செட்டப், புது செட்டப், யூடியூப் செட்டப் போடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு செட்டப். ப்ரொடியூஸ், ஒரு படம், ஒரு எதையாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. உருவாக்குதல், ப்ரொடியூஸ்னு என்னது, உருவாக்குதல். ஒரிஜினேட், ஓகே, உண்மையாக உருவாக்குதல். டெவலப் பண்ணுங்கள், டெவலப்பர். ஃபிலிமை வந்து டெவலப் பண்ணுறது, ஃபோட்டோவை வந்து டெவலப் பண்ணி, இந்த ஃபோட்டோ ரொம்ப டேமேஜாக இருக்குது, டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ திஸ் ஆர் தி synonyms of the destroy. This is the antonym of the decimate. Destroy, kill எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? synonyms என்ற வார்த்தைக்கு வந்துட்டு desolate என்ற வார்த்தைக்கு synonyms பார்க்க போகிறோம். very happy,
அது சாரி வெரி அன்ஹாப்பி, அவங்க சந்தோஷமாக இல்லை. டிசோலேட்னா சோல் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து லோன்னு அர்த்தம். சோல்ன்ற ரூட் வேர்டுக்கு மீனிங் வந்து அலோன் ஆர் அன்ஹாப்பி. ஓகே, ஃப்ரெண்ட்லினஸ், ஓகே, ஃப்ரெண்ட் இல்லாதவங்க அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க தே ஆர் சிட்டிங் வெரி டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மோட். க்ளூமி, க்ளூமினா சேடு, க்ளூமினா என்னது, சேடாக உட்காந்துருக்காங்க, டிப்ரெஸ்டாக. தட் இஸ் கால்ட் டிசோலேட். ஓகே, ruined, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த மைண்ட். நெக்லேட்டட் ஃபீலிங் வரும். ஃப்ரெண்ட்லெஸ், லோன்லி, சேடு, ரிச்டு, அபாண்டன்ட், அன்ஹேபிட்டேட்டட். ஓகே, அன்ஹேபிட்டேட்டட். அண்ட் ஆப்போசிட் என்ன, டிசோலேட்டுக்கு ஆப்போசிட் வந்து ப்ளசன்ட், ஹாப்பியாக இருக்கிறது. ஜீனியல் பர்சன், ஹாப்பியாக இருக்கிறது. ஹாப்பி, லவ்லி பர்சன். இன்டென்சிங், ஹாப்பி பீப்புள். என்சாண்டிங், அலூரிங், இன்ஹேபிட்டேட்டட். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஆன்டனிம் ஆஃப் தி டிசோலேட். திஸ் ஆர் தி சினானிம் ஆஃப் த டிசோலேட். இந்த மாதிரி தான் நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வார்த்தைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20 வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் ஏபிள் டு நோ மோஸ்ட் ஆஃப் தி vocabulary. நாட் ஆல், தட் இஸ் நாட் பாசிபிள். மோஸ்ட் ஆஃப் தி vocabulary synonyms you understand. ஓகே, ப்ரூடென்ட் என்ற வேர்டு எடுத்திருக்கேன். ப்ரூடென்ட் என்ற வேர்டுக்கு மீனிங் வந்துட்டு வைஸ் பர்சனாக இருப்பாங்க, வெரி கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, வெரி கேர்ஃபுல் பர்சன், இன்டெலிஜென்ட் பர்சன். ஓகே, இதை ஒருத்தவங்க திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ப்ரூடென்ட்ன்றதுக்கு மீனிங் நான் சொல்லிட்டேன். ரொம்ப வந்து எப்படி ஜாக்கிரதையாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க. தமிழில் சொல்லணுன்னாக்கா விவேகமாக இரு, வேகத்தை விட விவேகமாக இருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஜாக்கிரதையாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, ஜாக்கிரதை சொல்லலாமா? ஓகே, ஓகே. வாய்ஸ் பர்சனாலிட்டி, கேர்ஃபுல். ஹாஸ்டின்றதுக்கு என்ன மீனிங்கு? லெட் மீ சேஞ்ச் த கலர். ஹாஸ்டின்றதுக்கு மீனிங் வந்துட்டு ஹரி அப். ஓகே, ஹரி அப். ரெக்லெஸ் அப்படின்னாக்கா கேர்லெஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங். ரெக்லெஸ் அப்படின்னா கேர்லெஸ் பர்சனாலிட்டி, எதுவுமே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஞாபக மறதியாக இருப்பாங்க, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. காஷியஸ் அப்படின்னாக்கா, காஷியஸ் தான், இதான் இதனுடைய சினானிம்ஸ். சரிங்களா? காஷியஸ்னால் ப்ரூடென்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, காஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க. தட் இஸ் கால்டு ப்ரூடென்ட். ப்ரூடென்ட்க்கு சினானிம்ஸ் மீனிங் வந்து காஷியஸ். Rude means you know that impolite personality. They never the polite, impolite personality. Okay.